ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? வெளி உலகமில்லை, அதிர்ஷ்டமில்லை, மற்ற மனிதர்களும் இல்லை. கட்டுப்பாடின்றி ஓடும் அவன் சொந்த எண்ணங்கள்தான். வெளியை வெல்ல நினைக்கும் முன் உன் மனதை வெல்ல கற்றுக்கொள். இன்று உலகம் வேகமாக ஓடுகிறது. பணம், பதவி, புகழ். ஆனால் ஒரு கேள்வி மட்டும் கேள். அந்த ஓட்டத்தில் உன் மனம் அமைதியாக இருக்கிறதா? வெளியிலான வெற்றி உள்ளேயான அமைதி இல்லாமல் இருந்தால் அது வெற்றி இல்லை, அது அழுத்தம். உண்மையான சக்தி அமைதியான மனதில்தான் பிறக்கிறது. செல்ஃப் சப்வர்ஷன் என்றால் உன்னை அழிப்பதல்ல, உன்னை தடுக்கிற பலவீனமான எண்ணங்களை உடைத்தெறிவது. எனக்கு முடியாது, நான் பயப்படுகிறேன், நான் போதுமானவன் இல்லை. இந்த எண்ணங்கள்தான் உன் வாழ்க்கையை உள்ளிருந்து மெதுவாக சிதைக்கின்றன. அவற்றை நம்பாதே, அவற்றை சவால் செய். மனதை அடக்க 3 எளிய ஆயுதங்கள் போதும். முதல் ஆயுதம் மூச்சு. 4 வினாடி மூச்சை இழுத்து, 4 வினாடி நிறுத்தி, 6 வினாடி மெதுவாக வெளியே விடு. இதை 5 முறை செய்தால் மனம் மெதுவாக அமைதியாகும். இரண்டாவது ஆயுதம் உன்னோடு நீ பேசுவது. ஏன் இது நடந்தது என்று கேட்காதே. இதிலிருந்து நான் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்று கேள். மூன்றாவது ஆயுதம் அமைதியான நேரம். தினமும் 5 நிமிடம் அமைதியாக உட்கார். மனம் ஓடட்டும், நீ பார்த்து கொண்டிரு. மெதுவாக மனம் உன் கட்டுப்பாட்டுக்கு வரும். பலவீனவன் உடனே ரியாக்ட் செய்வான், சக்திவான் சற்று நின்று ரெஸ்பாண்ட் செய்வான். கோபம் வந்தவுடனே பேசுவது தோல்வி, யோசித்து பேசுவது ஆளுமை. உலகம் எப்போதும் சத்தமாகத்தான் இருக்கும், ஆனால் உன் மனம் அமைதியாக இருந்தால் எந்த சூழ்நிலையும் உன்னை குலைக்க முடியாது. உன் வாழ்க்கையை மாற்ற பெரிய சக்தி தேவையில்லை, ஒரு கட்டுப்பட்ட மனம் போதும். தினமும் உன்னிடம் சொல்லிக்கொள், என் மனதை நான் கட்டுப்படுத்துவேன். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.